ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஹஸ்பண்டுக்கு கிச்சன் ஷூ வாங்க தாங்க கிளம்பிகிட்ருக்கோம். வால்மார்ட்டு தான் போய் வாங்கலான்ட்டு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். வால்மார்ட்டுக்கு போன உடனேயே டைரெக்டாக ஷூ இருக்கிற இதுக்கு போயாச்சு. அங்கே போயிட்டு ஹஸ்பண்டு ஒன்று ஒன்றா எடுத்து பார்த்துட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக, ஏன்னா அவங்க நிற்கணும் இல்லையா போட்டுட்டு ரொம்ப நேரம் கிச்சனில். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஷூஸ் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. நான் அதுக்குள்ளே இந்த கிறிஸ்மஸ் ஷூ அழகாக இருந்தது, பெல்லுலாம் வச்சு க்யூட்டாக செமையாக இருந்தது. அதனால் அதையும் பார்த்துட்டே இருந்தேன். அவங்க எடுக்கிற வரைக்கும் நம்மளும் அப்படியே சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அங்கே புதுசு புதுசு செப்பல்லாம் வச்சுருந்தாங்க. அதை பார்க்குறப்பவே ரொம்ப ஆசையாக இருந்தது. ஹஸ்பண்ட் போட்டு போட்டு பார்த்தாங்க. சிலது நல்லா இருக்குங்க. ஆனால் ரொம்ப எப்படி சொல்கிறது, சாஃப்டாக இல்லாமல் ஒரு மாதிரி இருக்கனால ரொம்ப நேரம் நம்மளால நிற்க முடியாது இல்லையா. அதனால நம்ம எத்தனை போட்டு பார்த்தாலும் பரவாயில்ல, டைம் ஆனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக பார்த்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டே இருந்தேன். அவங்களும் தேடி தேடி பார்த்துட்டே இருந்தாங்க. ஒன்றும் செட் ஆகிற மாதிரி தெரியல. நானும் அதுக்குள்ளே உங்களுக்கு இந்த புசு புசு செப்பல்லாம் பார்த்தேன் இல்லையா. அதுக்கப்புறம் அவங்க வேறு ஒரு செக்ஷன் போய் தேடிட்டு இருந்தாங்க. நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரையும் பார்த்துட்டு இருந்தேன். இங்கே கிறிஸ்மஸுக்கு அப்படின்ற மாதிரி எதுவும் டெக்கரேட் இன்னும் பண்ணலை போல். அதுக்குள்ளே ஹஸ்பண்ட் ஏதோ ஒரு செப்பல் மாதிரி எடுத்து வச்சுருந்தாங்க. அதான் போட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. நான் தான் சொன்னேன், இது கிச்சனுக்கு செட் ஆகாதுங்க, இது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது அப்படின்னு சொன்னேன். பரவாயில்ல, இதை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்தாங்க. ஏன்னா ரொம்ப நேரமாக தேடி தேடி பார்த்துட்டு ரொம்ப அலுத்து போயாச்சுங்க. அதனால தான் அதை எடுத்துகிட்டு உட்காந்துருந்தாங்க போட்டு பார்த்துட்டு. நான் அப்பயே சொன்னேன், வேணாங்க, நம்ம கொஞ்சம் வேறு மாதிரி வாங்கி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இங்கே லேடிஸ் ஷூக்கெலாம் கட் ஷூ மாதிரி மாடல் எல்லாமே இருந்தது. பார்க்கவே சூப்பராக இருந்ததுங்க. அவங்க யாருக்காச்சும் இந்தமாரி டிசைன்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வால்மார்ட் போயிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த வின்டர் ஷூ மாதிரி இருந்ததுங்க சூப்பராக. அதுக்கப்புறம் ஆக்சசரிஸ்லாம் இருந்தது. நெயில்லாம் வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி நெயில்ஸு, அதுக்கப்புறம் இயரிங்ஸு, அதுக்கப்புறம் செயின், அந்த மாதிரி டாலர் வச்ச செயின் எல்லாம் இருந்தது. நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி எதுவுமே இல்லை. ஏன்னா நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ண மாட்டோம் இல்லையா. அதனால் நான் எதுவுமே வாங்கலை இதில். ஏன்னா நான் ஊர்லேருந்து வரப்பே நிறைய இயரிங்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். அதுவே எனக்கு போதுமானதாக இருக்குது இங்கே இருக்கிறப்போ. இந்த ஹேண்ட் கிளிப்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க. ஹேர் கிளிப்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் ஹேண்ட்பேக் பார்த்தேன், $39 போட்டிருந்துச்சி. ஓகே தான், $39க்கு அது ஓகே தான். அதுக்கப்புறம் ட்ராலிலாம் பார்த்துட்டு இருந்தேன். எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இந்த இது புள்ளி புள்ளியாக இருந்தது டிசைன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். இனிமேல் ஊருக்கு போகிறப்ப தானங்க தேவைப்படும். என்கிட்ட ட்ராலி நான் ஊர்லேருந்து வரப்பி 2 ட்ராலி எடுத்துகிட்டு வந்தேன். அதுவே எங்களுக்கு போதுமானதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சப்போஸ் வேணும் அப்படின்னா நாங்கள் அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் வாட்சஸ்லாம் பார்த்தேன். ஓரளவுக்கு நம்ம ஊரில் பார்க்குற டிசைன்ஸ் மாதிரி தான் இருந்தது. உங்களுக்கெலாம் இந்த வாட்ச்சு எந்த டிசைன் பிடிச்சிருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுலேயே எவ்வளோ டாலருன்றது இருக்குது. நான் அதை க்ளோஸ்அப்பில் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா $19 அந்த மாதிரி மென்ஷன் ஆகிருக்கு. சிலது கொஞ்சம் ரேட் அதிகம் தாங்க, அந்த இதை பொறுத்து இருக்குது. சில டிசைன்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. உங்களுக்கு எந்தெந்த வாட்ச்லாம் பிடிச்சிருக்குன்னு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது சிலது நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டிசைன் அந்த மாதிரிலாம் இல்லை. சிலது நல்லாயிருக்கு, சிலது எப்போதும் பார்த்த மாதிரி இருக்குங்க. அதான் உங்களுக்கு எல்லாத்தையுமே நான் வியூ பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு ஏதாச்சும் பிடிச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் குட்டீஸுக்கான ஷூஸு அதெல்லாம் இருந்ததுங்க. எனக்கு பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருந்தது. இது ஜூமில் பார்க்குறப்ப ரொம்ப பெருசாக இருக்குது, ஆனால் கிட்டக்க பார்த்தப்போ ரொம்ப குட்டியாக க்யூட்டாக இருந்தது. அது $10 அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் இதே ஷூ செக்ஷனில் இருந்ததுனால பின்னாடி பார்த்தா ஒரே பிங்க் கலரில் அப்படியே பளிச்சுன்னு இருந்ததுங்க. அது என்ன ஷூன்னு எனக்கு தெரியல. அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்பவே ஆசையாக இருந்ததா, அதனால் உங்களுக்கும் அதை காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே ஹஸ்பண்டும் ஒரு ஷூவை செலக்ட் பண்ணிட்டாங்க, கிச்சன் ஷூ மாதிரி. அதுக்கப்புறம் அதில் பிங்க் கலரு, அதுக்கப்புறம் பிளாக்கு, அதுக்கப்புறம் ஒரு கலரு டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க. இதுதான் பஞ்சு மிட்டாய் கலர் மாரி இருந்தது. அதுக்கப்புறம் ராயல் ப்ளூன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஷூ கலர் இருந்தது. அதுக்கப்புறம் ரொம்ப பிங்க் இருந்தது. அதுக்கப்புறம் பிளாக்கு, பாசி பச்சை கலரு, எல்லா கலருமே இருந்ததுங்க. இது என்ன ஷூலான்னு எனக்கு தெரியல. பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருந்ததுனால, என்னோடய டிஷர்ட்டுக்கு மேட்சிங்காக இருந்ததுனால நான் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த ஷூவில் ப்ரைஸ் மென்ஷன் பண்ணலை. அதனால் ஹஸ்பண்ட் அங்கே ஒர்க் பண்ணுறவங்கள தேடிட்டு இருந்தாங்க.
அப்புறம் ஒரு பொண்ணுக்கிட்ட போயிட்டு கேட்டுட்டு இருந்தாங்க, இதில் பார்கோடு வந்துட்டு ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த பொண்ணு சொன்னாங்க, நீங்கள் பில் போடுற செக்ஷன்லேயே கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. வர வழியில் பார்த்தா அந்த டிவி செக்ஷன் இருந்துச்சு. டிவியை பார்த்தோன்னே எனக்கு ஒரே எக்ஸைட்டடாக ஆகிடும். நாங்கள் இங்கே வந்துட்டு வந்து 1 இயர் ஆக போகுது இல்லையா, ஆனால் நாங்கள் டிவி இன்னும் யூஸ் பண்ணலை. ஏன்னா எங்களுக்கு டைம் இல்லைன்றதுனால மோஸ்ட்லி மொபைலு இல்லைனா லேப்டாப்பில் படம் பார்த்துட்டு போயிடுவோம். அதனால் நாங்கள் இன்னும் டிவிலாம் வாங்கலை. அதுக்கப்புறம் வால்மார்ட்டுக்கு வெளியில் வந்துட்டு சும்மா ஸ்னோங்க, சரியான ஏரியாவில் இன்றைக்கி சரியான ஸ்னோ. ரொம்ப நாள் கழித்து ரொம்ப நேரம் உங்களுக்கு ஸ்னோஃபால் ஆணுச்சு. அதனால் நிறையவே இருந்தது ஸ்னோ. அதனால் நானும் என்னோடய ஹஸ்பண்டும் சும்மா வாக் பண்ணிவிட்டு சும்மா ப்ளே பண்ணிகிட்டு இருந்தோம். ஜாலியாக இருந்தது. என்னதான் இருந்தாலும் நம்ம பெரிய பிள்ளை ஆனாலும் இந்தமாரி விஷயங்கள்லாம் நம்மளுக்கு பிடிக்கும் தானே. எத்தனை பண்ணினாலும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிடிக்கும். நானும் கிராசரி வாங்கினதெல்லாம் கையில் எடுத்துக்கிட்டு வந்துட்டு இருந்தேன். என்னோடய ஹஸ்பண்ட் அதையும் பார்த்து பிக்சர் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஷாப்புக்கு போனோம். அங்கே பார்த்தா கிறிஸ்மஸுக்காக கிறிஸ்மஸ் ட்ரீலாம் டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்ததுங்க. எங்களோட ஸ்ட்ரீட்லேயும் வந்துட்டு சில வீட்டில் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அதை நான் உங்களுக்கு கண்டினியூவாக காட்டுறேன் இந்த வீடியோவில். நாங்கள் வீட்டுக்கு வந்த பிறகு நம்ம ஸ்ட்ரீட்டை சுற்றி போயிட்டு யார் யார் வீட்டில் சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் காட்டுறேன். எங்களோட ஸ்ட்ரீட்னால் நான் ஒரு 4 வீட்டுக்கு தான் போக போகிறேன். ஏன்னா இந்த சைடு யாரும் அந்தளவுக்கு டெக்கரேட் பண்ணலை. நாங்கள் வால்மார்ட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கும் வந்தாச்சுங்க. இப்போ பார்த்தீங்களா, இது எங்களோட ஸ்ட்ரீட்டு எவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. சில வீட்டில் தான் பண்ணியிருக்காங்க. அந்த சில வீட்டில் உள்ளதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. இதா பார்த்தீங்களா, சூப்பராக லைட்டிங்கில் அப்படியே நைட்டில் இந்த ஸ்னோஃபாலோடு பார்க்குறப்போ உண்மையாகவே ரொம்பவே அழகாக இருந்ததுங்க. இதெல்லாம் நம்ம டிவியில் பார்த்துருப்போம். அதனால இதை நேரடியாக பார்க்குறப்போ எனக்கு ரொம்பவே ஆசையாக இருந்தது. அப்படியே நானும் என்னோடய ஹஸ்பண்டு வாக் பண்ணிவிட்டு போயிட்டு எல்லா இடத்துலையும் ஃபோட்டோ பிடிச்சிட்டு இருந்தோம். இவங்க வீட்டில் வந்துட்டு பின்னாடி கிறிஸ்மஸ் தாத்தா இருந்தார். பார்க்கவே அழகாக க்யூட்டாக இருந்தாங்க. பலூனில் செஞ்சு வச்சுருந்தாங்க. பலூன் மாரி வச்சு காற்று அடித்து வச்சுருப்பாங்க போல். அது ஸ்டாச்சு மாரி நின்றுட்டு இருந்துச்சு. அங்கே போய்ட்டு ஒரு ஸ்டில் எடுத்துகிட்டு இருந்தோம். நாங்கள் வந்த பிறகுமே ஸ்னோஃபால் நிற்கலைங்க. அதனால் நானும் என்னோடய ஹஸ்பண்டும் அதில் ப்ளே பண்ணிக்கிட்டே விளையாடிட்டு இருந்தோம். அப்புறம் ரீல்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். நல்லாவே ஸ்னோஃபால் இருந்ததுங்க. நாளைக்கும் இருக்குன்னு போட்டிருக்கு வெதரில். பார்ப்போம் நாளைக்கு இருக்குதா என்னன்னு தெரியல. நானும் என்னோடய ஹஸ்பண்டும் சும்மா ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். எங்களுக்கு வந்துட்டு யாரும் வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் கிடையாதுங்க. நாங்களே எடுத்துக்கிட்டால் தான் உண்டு. அதனால் கீழே வச்சுருந்தோம். ஸ்னோவுக்கு கீழே வச்சுட்டு சும்மா ஏதாச்சும் பிக்சர் எடுக்கலாம் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருந்தோம். அப்படியே ரீல்ஸும் எடுத்தோம். சூப்பராக வந்திருந்ததுன்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த வீடியோ உங்களுக்கு ஸ்னோஃபால் பார்க்குறப்போ ஆசையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபுல்லாகவே ஒயிட் கிறிஸ்மஸ் தாங்க. போன இயர் கிறிஸ்மஸுக்கு வந்துட்டு அந்தளவுக்கு ஸ்னோஃபால் இல்லை அப்படின்னு என்னோடய ஹஸ்பண்ட் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா நான் போன இயர் இந்தியாவில் தான் இருந்தேன். இந்த இயர் தானே இங்கே இருக்கேன். இது என்னோடய ஃபஸ்ட்டு கிறிஸ்மஸ் நான் இங்கே செலிப்ரேட் பண்ணுறது. அப்புறம் அப்படியே விளாண்டுட்டு ப்ளே பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு வீட்லையா மரத்துலலாம் வந்து லைட்லாம் போட்டு சூப்பராக வச்சுருந்தாங்க. ஒரு மரத்துக்கு கீழே நின்று ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இந்தமாரி உங்களுக்கும் இந்த இடத்துக்குலாம் வரணும்னு ஆசையாக இருக்கும். பட் நம்மளோட சுச்சுவேஷன் வர முடியாது இல்லையா. சில பேருக்கு வர முடியும், சில பேருக்கு வர முடியாது. ஸோ இந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.